I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. இன்றைக்கு உங்க எல்லாரையும் இந்த Be Encouraged என்ற காரியத்துல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் ஈராவிட்டால், இஃப் காட் ஹேடன்ட் பின் ஆன் அவர் சைட். ஓகேவா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிச்சுலாம் வாங்க. ஏசப்பா, நன்றி கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இன்றைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் எங்களோட வாழ்க்கையில் எங்கள் பட்சத்தில் இருந்ததற்காக நன்றி. எங்களுக்கு எதிராக புறப்பட்ட ஆயுதங்களோ, அப்பா, எங்களுக்கு விரோதமாக எழுமின மனிதர்களோ, சத்ருக்களுக்கு முன்பதாக ஆண்டவரே ராஜா, நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களை ஆண்டவரே ராஜா அப்பா காப்பாற்றினதற்காக நன்றி. எங்களுக்காக யுத்தத்தை செய்ததற்காக நன்றி. இன்றைக்கு நீங்க வைத்திருக்கிற வார்த்தையை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். நம்மளோட வாழ்க்கை இட்ஸ் நாட் அ ஈஸி லைஃப்ல. நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியான வாழ்க்கையில இல்லை, ரொம்ப நிறைய நேரத்தில் ரொம்ப கடினமாக இருக்கும். அப்படியே நம்மளை நெருக்கும். அநேக நேரத்தில் நம்மளுக்கு எதிராக ஆயுதங்கள், மனிதர்கள், அது மட்டும் இல்லை ஆவிக்குரிய சத்ருக்கள்ல, ஆவியின் ரீதியில சத்ருக்கள் எழும்புவாங்கல்ல. ஆனா என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளோட வீழ்ச்சிக்காக அநேக கண்ணிகள் போடப்பட்ட போது கர்த்தர் நம் பட்சத்துல இருந்ததுனால நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாதபடிக்கு கர்த்தர் பார்த்து கொண்டாராம். இன்றைக்கு கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எதிராக அநேக ஆயுதங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கு, மனிதர்களோட ஆலோசனை உமக்கு விரோதமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, சத்ருவானவன் உங்களோட சரீர ரீதியா இருக்கட்டும், இல்ல ஆவிக்குரிய ரீதியா, மன ரீதியா உங்களை வீழ்த்து கொண்டிருக்கா நீங்க நினைக்கிறீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களோட பட்சத்தில் இருக்கிறதுனால இது எதுக்குமே உங்கள் மீது அதிகாரம் என்பது இல்லை. இன்றைக்கு நம்ம சங்கீதம் 124 தான் நம்ம தியானிக்க போறோம். முழு அதிகாரத்தையும் நம்ம தியானிக்க போறோம். இதுல தாவீது என்ன பண்றாருன்னா, இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி. அந்த இடத்துல தேங்க்ஸ் கிவிங்கிறத விட அந்த ஜனங்கள் இடத்துல அவர் சொல்றாரு, கர்த்தர் நம் பட்சத்துல ஈராவிட்டாள் அப்படின்ட்டு. இல்லைன்னா என்ன இருக்கும், ஆனா அவர் நம்மளோட பட்சத்துல இருந்ததுனால என்னெல்லாம் நடந்தது அப்படின்றதுதான். சங்கீதம் 124 1-6. ஓகே, முழுதாங்க இங்கிலீஷ்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் ஈராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் ஈராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Psalm 126 1-6. When the Lord Psalm 124 1-8. If it had not been the Lord who was on our side, let Israel now say, if it had not been the Lord who was on our side, when men rose up against us, then they would have swallowed us alive. When their wrath was kindled against us, then the waters would have overwhelmed us. The stream would have gone over our soul, then the swollen waters would have gone over our soul. Blessed be the Lord who has not given us as prey to their teeth. Our soul has escaped as a bird from the snare of the fowlers. The snare is broken and we have escaped. Our help is in the name of the Lord who made heaven and earth. ஆமென். அதாவது என்ன அப்படின்னா, கர்த்தர் இந்த இடத்துல 2 வாட்டி சொல்றாரு தாவீது, கர்த்தர் நம் பக்கத்தில் ஈராவிட்டால், கர்த்தர் நம் பக்கத்தில் ஈராவிட்டால் சத்ருக்கள் நம்மளை வீழ்த்தி இருப்பாங்க. அதாவது அவங்களோட கோபங்கள் நம்மளை அழித்து போட நினைச்சிருக்கோம். அது எப்படிப்பட்டதா இருக்குதா, நம்மளை வீழ்த்து, நம்மளை அழிக்க நினைத்து கொண்டு இருக்குதா. அவர்களோட பற்களுக்கு நம்ம இரையாகாதபடிக்கு கர்த்தர் தாமே நம்மளை என்ன பண்ணாரா, நம்மளை காத்து கொண்டாராம். அவர் நம்மளை அவர்களுக்கு இரையாகாத வரைக்கும் நம்மளை
அவர் உள்ளங்கையில பாதுகாப்பா வைத்து கொண்டிருந்தாரா. தாவீது சொல்றாரு, கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அது எப்படின்னா, வேடனோட ஒரு குருவி எப்படி வேடனுடைய கண்ணிக்கு அது அப்படியே மாட்டி கொண்டிருக்கும், அவரோட கண்ணில மாட்டி கொண்டிருக்கும். ஆனா எப்படி அந்த குருவி அந்த வேடன் கிட்ட இருந்து தப்பித்து வந்ததோ அது போல கர்த்தர் நம்மளை தப்புவித்தாரா. இன்றைக்கு நீங்க அநேக காரியத்துல மாட்டி கொண்டு இருக்கலாம். அநேக காரியங்கள் உங்களை ஒரு சங்கிலியால கட்டி போட்டது போல இருக்கலாம், இல்ல ஒரு கூண்டுக்குள்ள போட்டது போட இருக்கலாம். ஆனா அந்த குருவி எப்படி அந்த வேடருடைய கண்ணிலிருந்து வெளியில தப்பி கொண்டு வருதோ அது போல கர்த்தர் உங்களை அதுல இருந்து வெளியில கொண்டு வராரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு 8வது வசனம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்மளுக்கு சகாயம் மனுஷர் இடத்துல இருந்து இல்லைங்க, நம்மளுக்கு சகாயம் நம்ம கிட்ட இருக்கிற பொன் பொருள் இடத்துல இருந்துங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரின் நாமத்துல உள்ளதால வேடரோட கண்ணியா இருக்கட்டும், சத்ருவோட திட்டங்களா இருக்கட்டும், மனிதர்களோட ஆயுதங்களா இருக்கட்டும், இது எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம் பட்சத்தில் ஈராவிட்டால் நம்ம சத்ருக்கு இரையாயிருப்போம். ஆனா அவர் நம்ம பட்சத்துல இருக்கிறதுனால நம்மளை அந்த கண்ணிலிருந்து வெளியில கொண்டு வந்து தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஏன்னா நம்மளோட சகாயம் எங்க இருந்து வருது? கர்த்தர் இடத்துல இருந்து வருது. ஆமென். வாங்க இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஏசப்பா நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஏசப்பா எங்களோட கூக்குரலை கேட்கிற தேவனே, அப்பா நாங்க ஆண்டவரே ராஜா, அப்பா வனாந்திரத்துல இருந்தாலும் சரி ஆண்டவரே, அப்பா சத்ருவின் அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி, நுகத்தடி எங்க மேல விழுந்த போதும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களை அந்த கண்ணிலிருந்து வெளியில கொண்டு வந்ததற்காக நன்றி. அப்பா அநேகர் எங்களுக்கு விரோதமா எழும்பின போதும் நீர் எங்க பட்சத்துல இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா நீங்க எங்களுக்கு போதும், எங்களோட சகாயம் கர்த்தர் ஆண்டவரே ராஜா, நீர் எங்களோடு இருக்கிறதுனால நன்றி 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 கர்த்தாவே. அப்பா நீங்க போதும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு போதும் தகப்பனே ராஜா. அப்பா our strength comes from you. நீங்க தான் எங்களோட உதவியாளரா இருக்கிறீங்க, நீங்க தான் எங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம், எதை குறித்தும் கலங்கிட மாட்டோம் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது கூட உங்க ஜனங்கள் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு காரியத்துல ஆண்டவரே ராஜா அப்ப பரிதபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுங்க. அவர்களை அப்பா அந்த வேடனுடைய கண்ணில இருந்து வெளியில கொண்டு வாங்க கர்த்தாவே. அப்ப அவர்களுக்கு ஃப்ரீடம், அந்த சுதந்திரத்தை தாங்க ஆண்டவரே ராஜா. உங்க நாம மகிமைப்படன்னு நாங்க வாழங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a blessed day.